ஒரு கிராமத்தில் இரு விவசாயிகளுக்கு இடையே நிலத்தகராறு ஏற்பட்டது. ஒரு சிறிய கிணற்று நீர்நிலையை பகிர்வதில் அவர்களுக்குள் பெரும் சண்டை மூண்டது. இருவரில் யார் உண்மையைச் சொல்கிறார்கள் என்று கிராம பஞ்சாயத்திற்கு தெரியவில்லை. வழக்கை விசாரிக்க பஞ்சாயத்து கூடி கிராம மக்களில் நேர்மைக்கு பெயர் போன ராமன் என்பவரை சாட்சியாக அழைத்தது. ராமன் கிணற்றுக்கு அருகில் உள்ள தனது வயலில் வேலை செய்யும் போது இந்தச் சண்டையின் சில பகுதிகளை கண்டிருந்தார். பஞ்சாயத்து தலைவர் ராமனிடம், ராமன், நீங்கள் என்ன கண்டீர்கள்? நேர்மையாகச் சொல்லுங்கள் என்று கேட்டார். ராமன், கண்டொன்று சொல்லேல் என்ற ஆத்திச்சூடி வரிகளை எப்போதும் கடைப்பிடிப்பவர். அவருக்கு உண்மையை பேசுவது எவ்வளவு முக்கியம் என்று தெரியும். அவர் கண்டதை மட்டுமே விளக்கமாகச் சொன்னார். ஆனால் அவர் முழு சண்டையையும் பார்த்திருக்கவில்லை. எனவே அவர் பார்க்காத பகுதியை பற்றிச் சொல்லத் தயங்கினார். மறுதரப்பு விவசாயி, ராமன் ஐயா, நீங்கள் முழு உண்மையையும் மறைக்கிறீர்கள். நான் தான் சரியானவன் என்று உங்களுக்கு தெரியும் என்று சத்தமிட்டான். பஞ்சாயத்து உறுப்பினர்கள் சிலர் ராமன் முழுமையாகச் சொல்லாதது ஏன் என்று சந்தேகித்தனர். ஆனால் ராமன் அமைதியாக, ஐயா, நான் கண்டதை மட்டுமே சொன்னேன். நான் காணாத ஒன்றை கற்பனையாகச் சொல்ல மாட்டேன். கண்டொன்று சொல்லேல் என்பது என் வாழ்வின் தர்மம். நான் முழு சண்டையையும் பார்க்கவில்லை. நான் பார்த்த வரையில் இருவருமே சில வார்த்தைகளை பரிமாறிக் கொண்டனர். பின்னர் சண்டை பெரிதானது. நான் பார்த்தது இவ்வளவுதான் என்றார். ராமனின் நேர்மையை கண்ட பஞ்சாயத்து தலைவர் வியந்தார். அவர் மேலும் விசாரித்தபோது ராமன் சொல்லாத மற்ற பகுதிகளை வேறு ஒரு வழியில் கண்டறிந்தார். ராமன் பார்த்தது வரையில் அவர் சொன்ன தகவல்கள் அனைத்தும் உண்மையாகவே இருந்தன. ராமனின் நேர்மையையும் அவர் கண்டொன்று சொல்லேல் என்ற தத்துவத்திற்கு உண்மையாக இருந்ததையும் கிராம மக்கள் அனைவரும் பாராட்டினர். அவரது சாட்சியம் முழுமையாக இல்லாவிட்டாலும் அதில் துளிக்கூட பொய் இல்லை என்பதால் அவரது வார்த்தைகளுக்கு அதிக மதிப்பு கிடைத்தது. இந்தச் சம்பவத்திற்கு பிறகு ராமனின் நேர்மை மேலும் உயர்ந்தது. கிராமத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் அனைவரும் ராமனின் வார்த்தையை நம்பத் தொடங்கினர். கண்டொன்று சொல்லேல் என்ற ஆத்திச்சூடி உண்மையும் நேர்மையும் எப்படி ஒருவருக்கு நம்பகத்தன்மையையும் மதிப்பையும் கொண்டுவரும் என்பதை மக்களுக்கு உணர்த்தியது.